நான் முத்தையா சுவாமிகளின் கருத்தைச் சொல்லிய பின்னர் மற்றொருவரின் வீடியோவை எனது வீடியோவுடன் சேர்ப்பேன். ஆனால் இன்று ஒரு வீடியோவை முதலில் காட்டி முத்தையா முனிவர் கொண்டிருந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். விரும்பினால் உங்கள் விமர்சனங்களையும் கொடுங்கள். காணாம் மெண்டி சப்போ. இவள் சீரும் சிறப்புமாய் சிங்கை வாழ்கிறாள். சிந்தை கொள்ளடா உனுள் ஆதிமொழியடா, அறிவு விளக்கடா, நீதி நெருப்புடா தமிழ். சோதி வடிவடா, சொர்க்க வனமடா, சோலை பூவடா தமிழ். ஊரு கெட்டவன் கேள்வி கேட்கிறான், சோறு போடுமா தமிழ். ஊரு விட்டு வேறூரு வந்தனை ஒன்றிணைத்ததே தமிழ். நதியை காணுமுன் வயலை காணுமுன் நாவில் ஏறிய தமிழ். பல புதிய உடைகளை பூட்டிக் கொண்டினும் பழமை மாறாத தமிழ். அன்பை தந்ததே, ஆற்றல் தந்ததே, பண்பை விதைத்ததே தமிழ். என்பும் தோலுமாயிருக்கும் உடலுக்கு ரத்தம் தானடா தமிழ். நன்மை தந்ததும் நலங்கள் தந்ததும் நமது தமிழ் என்று நில். உனக்கு உண்மை உரைத்ததும் உணர்வை வளர்த்ததும் உயிரும் தமிழ் என்று சொல். கூறு கெட்டவன் கூறு கெட்டவன் கேள்வி கேட்கிறான், சோறு போடுமா தமிழ். அட ஊரு விட்டு வேறூரு வந்தனை ஒன்றிணைத்ததே தமிழ். சஹனா 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 சஹனா. உலகம் உருண்டை. அது உருளுவதால் தான் உருண்டை என்று சொல்லலாமா? அது கோள வடிவானது என்றால் உருண்டை என்று சொல்வதிலிருந்து வேறுபட்டிருக்குமா? கோள வடிவானது என்றால் அது உருண்டு கொண்டிருக்கிறது என்பது பொருளாகுமா? கோள வடிவென்னும் போதே அது உருண்டு கொண்டும் இருக்கிறது என பலர் நினைக்கிறார்கள் அல்லவா? செய்தி வாசிக்கும் போது அருகே ஒரு மூலையில் சைகை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது உங்களுக்கு விளங்குகிறதா? விளங்கவில்லை. விளங்குகின்ற ஆட்களும் இருக்கிறார்கள். மெய்ஞானம் என்கிறார்கள். விஞ்ஞானிகளுக்கே மெய்ஞானம் என்றால் இன்னும் சரியாக விளங்கவில்லை. விஞ்ஞானம் என்றால் உனக்கு என்னவென விளங்குகிறது அல்லவா? 2 வயது பாலகனுக்கு விளங்குகிறதா? அந்த பாலகன் பேசும் தமிழ் அம்மாவுக்கு விளங்குகிறது. ஆத்தாவுக்கு சில வேளை விளங்காதிருக்கலாம் அல்லவா? எந்த வயது, எந்த மொழி, எந்த சாதி, எந்த நாடு, எப்போது என்பது விளங்கிக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை விளக்கவும் இதுதான் சிறந்தது என்று வாதிடவும் வந்தால் அது தவறு என்று முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். ஒருவருக்கு அறம் பற்றி ஒரு விதமாக சொல்ல வேண்டும், மற்றொருவருக்கு வேறொரு விதமாக சொல்ல வேண்டும். அவ்வாறு எல்லோரும் கருத்து பெறுவதற்கும் கருத்து வெளிப்படுத்துவதற்கும் கடவுள்
தேவையான எல்லா வாய்ப்புகளையும் சூழலையும் மனிதருக்கு அவசியமான ஆற்றலையும் இந்த உலகில் நிறைத்து வைத்துள்ளார். ஒவ்வொரு மனிதரும் தேவைக்கு பொருத்தமான தத்தமது ஆற்றலுக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒருவருக்கும் பூவுலகம் நிரந்தர வீடல்ல, நிரந்தர நாடல்ல, நிரந்தரமான சொத்தல்ல, நிரந்தரமான உலகம் அல்ல. இது நிரந்தரம் என்று நீர் எண்ணிக்கொண்டால் அதுதான் உன் மூட நம்பிக்கை என்று நான் சொல்கிறேன். மனிதர்கள் அறம் மீறும்போது மாந்தரும் இடம்பெயர்கிறார்கள், அகதிகளாகவும் செல்கிறார்கள். அந்த நாட்டில் அவர்கள் கருத்தை வெளிப்படுத்தவில்லையா? அவர் கருத்தை தன் நாட்டில் வெளிப்படுத்திய முறைக்கும் அந்த நாட்டில் கருத்து வெளிப்படுத்தும் முறைக்கும் வேறுபாடு இருந்தபோதும் அவர்கள் அங்கே வாழ்ந்து தம் கருத்தை வெளிப்படுத்தவில்லையா? அதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கவில்லையா? கருத்து வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழியாகவே மனித சமூகம் மொழிகளை உருவாக்கி இருக்கின்றது. அதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு உள்ளது. அதுக்கான வாய்ப்பையும் கருவிகளையும் கடவுள் வைத்துள்ளார். சமயம், மொழி என்பதெல்லாம் ஒன்றுமில்லை. அவையும் நிலைத்திருக்க வேண்டுமானால் கடவுள் போல் இருக்க வேண்டும். அறம் ஒன்றே நிலையானது, நிரந்தரமானது. எந்த சமயம் சொன்னாலும் சரி, எந்த மொழி வெளிப்படுத்தினாலும் சரி, எந்த போதகர் சொன்னாலும் சரி, கடவுள் என்று சொல்லிக்கொண்டவர் எவர் சொல்லிக்கொண்டாலும் சரி, அறம் ஒன்றே இருப்பதை எவரும் மறக்க முடியாது. ஆனால் மதவாதிகள் மட்டுமே மறுப்பார்கள். ஏனெனில் அவர்கள் மதமறிய யானை போன்றவர்கள், மது உண்ட மனிதர்கள் போன்றவர்கள். அவரும் கூட இந்த உலகில் நிலையாக இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று நிலைத்திருக்கிறதென உன் குறுகிய ஆயுட்காலத்துக்குள் நீர் நம்புவீரானால் அது அறம்பேணும் ஒன்றாகவே இருந்தது என்பது மட்டுமே அன்றி வேறு எதுவும் இல்லை. ஆதி சமயம், நவீன சமயம் என்றெல்லாம் புகழ்பாடுவதில் கருத்தில்லை. ஆதியில் தோன்றிய ஒரு சமயம் இன்னும் அது நிரந்தரமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அச்சமய நெறியை அங்கீகரிக்கும் மக்கள் இன்னும் இருக்கிறார்கள், அதிகமாக இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் தெரிந்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஆரம்ப சமயம் இன்னும் அறத்திலிருந்து விலகவில்லை என்பது உமக்கு புரிகிறதோ? எனக்கு தெரியாது. மனிதரை பணத்திலும் அறிவிலும் வறியவர்களாக்கி மதம் மாற்றும் கட்சி சேர்க்கும் மத வெறியர்கள் இருக்கின்ற உலகத்தில் சொந்தமாக சிந்தித்து இன்னும் எல்லா செல்வங்களிலும் அறிவிலும் சுகத்திலும் துன்பத்திலும் வறியவர்களாக்கி இருக்கின்ற மக்கள் சுதந்திரமாக சிந்தித்து தீர்மானம் எடுத்து மதம் மாறாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த மதம் சொல்ல விருப்பமில்லை. அந்த சமயம் தொடர்ந்து அறம்பேணுகிறது என்பது பொருளாகாதா? எந்த நிபந்தனைகளோ கட்டுப்படுத்தல்களோ கட்டாயப்படுத்தல்களோ இல்லாமல் ஒரு சமயம் நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு பழம்பெருமை எடுத்து கூறி கட்சி சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. மாந்தருக்கு அவசியமான எல்லா வாய்ப்புகளையும் சுதந்திரங்களையும் கடவுள் ஏற்படுத்தியுள்ளார். அதுபோலவே கடவுள் மனிதருக்காகிய ஏற்பாடு செய்துள்ள சூழலும் கருவியும் நிலைக்கின்றதென்றால் அதுவும் அறம்பேணலின் மகிமையே. அந்த கருவிகளும் சூழலும் நிச்சயமாக அறந்தவரா மக்களை ஒன்று சேர்க்கும். உண்மையாக அறந்தவரா மக்கள் எந்த இடத்துக்கு அகதிகளாக பெயர்ந்திருந்தாலும் அவர்கள் எல்லோரும் கடவுளின் எண்ணப்படி அறங்காக்க ஒன்று சேர்ந்து கருத்து பரிமாறுபவர்கள். அதுதான் உண்மை. இதில் வேறு எந்த கருத்துக்கும் இடமில்லை. அதுவும் அறத்தின் மகிமைதான். சிறப்பாக இருந்த நகரம், சிறப்புடன் இருந்த நாடு, சிறப்பாக இருந்த மக்கள் ஏதோ காரணத்தால் அழிகிறதென்றால் அறம் பிழைத்தது என்பதுதான் கருத்து. மேலே குறிப்பிட்டவை செல்வத்தில் செழிப்புற்றிருக்கலாம், அறிவில் செழிப்புற்றிருக்கலாம், அன்பில் செழிப்புற்றிருக்கவில்லை, அறத்தில் செழிப்புற்றிருக்கவில்லை என்பதுதான் பொருள் என்பதை என்னால் உணர முடிகிறது. முன்னால் உணர முடிகிறதா? அழிகின்ற கருவியும் என்ன செய்யும் என்றால் கடவுளின் எண்ணப்படி அறங்காக்கும் மக்களை ஒன்று சேர்க்கிறது என்பதுதான் பொருள் என உன்னால் உணர முடியுமோ தெரியாது. எஞ்சியிருக்கும் மக்களில் ஒருவர் மதம்தான் மகத்தானது, என் மொழிதான் சிறப்பானது என மார்ப தட்டுவது பிழையாகாது. மதவறியர் போல கட்சி சேர்க்க முயற்சிப்பது மட்டும்தான் பிழையானது என கூறுகிறேன்
என்று முத்தையா சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். இதை நினைத்து சொல்லுகிறவர் கானாம் மெண்டிஸ் அப்பு.